ஹை ஃப்ரெண்ட்ஸ், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொடி கிராஸ் கிடாய். கிட்டத்தட்ட நம்ம ஆட்டில் பிறந்தது தான். பாலுக்கு நான் அடிமை. பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் பாட்டில் கண்டுட்டா எங்கே இருந்து கூப்பிட்டாலும் நம்ம கூப்பிட்ட உடனே ஓடியாந்துருவான். வயசு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மாதம் முடிஞ்சு 3ஆம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு ஆடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொடி ஆடு 3 கிடா குட்டி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம். அதில் 2 கிடா குட்டிகளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட தாயில் குடிக்க விட்டுட்டு இது ஒன்று நம்ம கைப்பட புட்டிப்பால் கொடுத்து தான் வளர்த்தோம். ஆடுகளை சில ஆடுகளை மிஞ்சிற பாலாக இருக்கட்டும், இல்லது பசுவும் பாலாக இருக்கட்டும், நம்ம வியாபாரத்துக்கு போகிற பால்லே நம்ம வந்து குட்டிகளுக்கு இது ஒன்றை வந்து நம்ம போட்டுப்பால் கொடுத்து தான் வளர்த்தோம். இப்போ வந்து பாலை வந்து நிப்பாட்டுற ஸ்டேஜ். அதாவது பால் கொடுத்துருக்கும்போது நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதே எண்ணத்தில் வந்து குட்டி வந்து மெலிஞ்சு போகும். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்படியாக குறைக்கணுங்கிறக்காண்டி ஒரு நாளைக்கு ஒரு புட்டி குடிச்சிக்கிற குட்டிக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலைல ஒரு 200, சாயந்தரம் ஒரு 100, 300 பால் தான் அந்தளவுக்கு குறைச்சாச்சு. ஏன்னா படிப்படியாக குறைச்சி தான் நிப்பாட்டணும். அதுபோக பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கிடா குட்டின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் அதோட தாய். 3ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளையும் இந்த கரும்போரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாயில் குடிக்கிறது. இது நம்மகிட்ட புட்டிப்பால் குடித்தது. 3க்கும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டிப்பால் குடித்த குட்டி வந்து இன்னும் நல்லா துருத்துருன்னு இருக்கும். பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த 3 மாதம் நல்ல முறையில் பால் கிடச்சா தான் குட்டி நல்லாயிருக்கும்.